அவர் வந்து இந்த உடம்பு போயிடுத்துன்னா இந்த உடம்பை போய் எரிச்சிருவா. ஓகே, அப்போ வந்து இந்த உடம்பு போயிடுத்து அப்படின்னாக்க இந்த உடம்பை கொண்டு போய் எரிச்சிருவா. ஆனாலும் இன்னும் ஏதாவது மிஞ்சுமா அப்படிங்கும்போது நான் இருக்கேங்கிறது மாத்திரம் நல்லா தெரியுது. அது இந்த உடம்பு இருந்தாலும் இல்லாட்டினாலும் நான்கிற என்னோட பர்சனாலிட்டி என்னால் முழுமையாக உணர முடியாது. அப்போ அந்த நான்கிற நிஜ நான் தான் நான் உண்மையான இருக்கும் வஸ்து. இந்த உடம்பு வந்து மரக்கட்டை அப்படிங்கிறத வந்து பகவான் வந்து ரியலாகவே இப்போ தியரட்டிக்கலாக நான் சொல்கிற மாதிரி இல்லாமல் ரியலாகவே உணர்ந்த ஞானம் அடைஞ்ச நாள். அதுக்கப்புறம் வந்து வெங்கட்ராமன் அப்படின்னு நம்ம பார்த்ததுக்கு வந்து இதுவே கிடையாது. ஏன்னா பகவானே வந்து நேம்லெஸ், பகவான் வந்து பிகேம் நேம்லெஸ், ஃபார்ம்லெஸ். அதனால் வந்து அந்த பிரம்மத்தோட அன்றைக்கே மெர்ஜ் ஆகிட்டார் ரமண மகரிஷி. வெங்கட்ராமன்கிற பாய் அன்றைக்கே வந்து ஹி மெர்ஜ்டு வித் த பிரம்மன். அதனால தான் வந்து அவர் வீட்டை விட்டு போகும்பொழுது இது நல்ல காரியத்திற்காக புறப்பட்டு விட்டது, இதை தேடி இன்னும் பணம் செலவு செய்யப்பட வேண்டாம், காலேஜ் ஃபீஸ் கட்டப்படவில்லைன்னு போட்டு கீழே தன்னோட சிக்னேச்சருக்கு பதிலாக பிளாங்காக தான் ஒரு கோடு போடுவார் பகவான். ஓகே, ஸோ வந்து பிற்காலத்தில் வந்து பெருமாள் சுவாமி கேஸில் பகவான் டிப்போசிஷன் கொடுக்கும்போது கோர்ட்டில் கூட பகவான் சொல்கிறார் உங்கள் நேம் என்னன்னு கேட்குறார் அந்த எழுத்தாப்பில் இருக்கிற அந்த வக்கீல். அதுக்கு பகவான் சொல்கிறார் பீப்புள் கால் மீ ரமண மகரிஷி, ஐ ஹேவ் நோ நேம் அப்படிங்கிறார். ஏன்னா நோ நேம் நோ ஃபார்ம், அந்த பூர்ண பிரம்மத்தில் சுகபிரம்மம் மாதிரி ஒரு நம்மளுக்கு மகரிஷி கிடச்சிருக்கார். நிஜமாவே காவிய கண்டா கணபதி மதி சொன்ன மாதிரி இந்த அற்புதமான நாளை வந்து நம்ம பகவான் ரமணரை நினச்சிப்போம். கேளாதளிக்கும் முன் கேடில் புகழை கேடு செய்யாதருள் அருணாச்சலா, குருவுருவாயூரில் அருணாச்சலா, குற்றமுற்றறுத்தனை குருவுருவாயூரில் குருவுருவாய் ஒளிர் அருணாச்சலா, குருவுருவா வந்து ஒளிர் அருணாச்சலான்னு சொல்லி அருணாச்சலத்துக்கு போன உடனே இங்கே எப்படி எழுதுறார், ஃபாதர் ஆஸ் பர் யுவர் கமாண்ட் கம்மியர், இன்னுமே உன்னோட பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி அந்த அப்படியே அந்த உடம்பை கூட்டின்னு போய் நிறுத்திவிட்டார். அவ்வளோதானே தவிர இது அப்படின்னு தான் அவருக்கு இருந்ததே தவிர அவருக்கு அந்த பாடியில் ஐடென்டிஃபையே பண்ண முடியல. நம்ம வந்து நம்ம பாடியை சரீரம்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கிற மாதிரி அந்த வெங்கட்ராமன்கிற சரீரத்தை பகவான் அந்த ஐடென்டிஃபிகேஷன் வந்து மதுரையில் ஞானம் அடைஞ்ச அன்றைக்கே போயிடுத்து. அதுக்கப்புறம் பகவான் திருப்பி அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கவே இல்லை. இன்றைக்கி வந்து இந்த ரமண புராணம் படிப்போம் ரமண சந்நிதி முறையிலேருந்து. நமக்கெல்லாம் இதுதான் சோறு போடக்கூடியது. என்னென்னா ரமண சந்நிதி முறை, பகவான்கிட்ட நம்ம சந்நிதி முறையில் போய் நம்மளோட முறையிடுறோம். இந்த ரமண சந்நிதி முறையில் இருக்கிற பாட்டெல்லாம் பகவான் எடிட் பண்ணது தான், கம்பைல் பண்ணது, ரிவ்யூ பண்ணது பகவான் காலத்திலேயே. அதுலேயும் இந்த ரமண புராணம் இருக்குது பாருங்க, முருகனாரோட சேர்ந்து ரமணரே எழுதினார். அதுதான் பகவானோட பியூட்டி. அவர் தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கவே இல்லை அந்த உடம்போட. அதனால ரமணரா அப்படின்னு அவரும் சேர்ந்து அந்த அளவுக்கு வந்து பியூர் இது ஞானத்தில் பியூர் அத்வைத்திக் ஒன்னஸ் பிளிஸ் சத்து சித்து ஆனந்தத்தில் தான் பகவான் தெளிச்சிருந்தார். நமோ ரமணாய நலம் பெற வாழ்க, விமோச்சனமே விரை மலர்த்தாள் வாழ்க.